ஹலோ காய்ஸ், சென்னை மாதிரி பெங்களூர் சேம் சிட்டிஸ் தான். ஓகேவா? எவ்வளோ மக்கள் நெருக்கடி இருக்குமோ அதே போல தான் அங்கே ஆலங்கட்டி மழை பெஞ்சு பெர்மனன்ட் இன்ஃப்ரண்ட் ஆஃப் எம்எஸ் பில்டிங்ஸில், பிரசன்னா தியேட்டர்ஸில், மெடிக்கல் காலேஜில் நிறைய இடத்துல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருக்கு. நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நிறைய ஜென்ரல் நாலேஜ் மற்றும் பொலிட்டிக்கல் என்டர்டைன்மெண்ட்டு ஆல் ஆஃப் தெம் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஊரில் வந்து ஆலங்கட்டி மழை இவ்வளோ பெருசு கட்டி கட்டியாக மழை வந்து பெஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலையும் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ப்ரோ எங்கள் ஊர்லலாம் பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக பெஞ்சிருக்கு. ஆலங்கட்டி மழை அப்படிங்கிறது கோடை காலத்தில் நான் சின்ன வயசுலேருந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் வந்து இப்போது மேக்ஸிமம் வந்து ரிட்டர்ன் ஆகுதா அப்படிங்கிறது கண்டிப்பாக. இப்போ இருக்கக்கூடிய ஆலங்கட்டி மழையாக இருக்கட்டும், பருவமழை கால மாற்றம், மழை முன்னாடியே வர்றது, இல்லை அந்த நார்மலான இருக்கக்கூடிய ரெயின் ஃபோர்காஸ்ட் வந்து அப்படியே சேஞ்சஸ் ஆகி ஒரே டைமில் வந்து புயலாக வர்றது, அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கிறதுனால இது சவுத் இந்தியாவில் நான் சொல்ல வரல. சவுத் இந்தியாவில் கொஞ்சம் மழை பெஞ்சாலுமே நார்த் சைட்லலாம் நிறைய இடத்துல வந்து அந்த பனிப்பொழிவு அதிகமாக இருக்கட்டும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகட்டும், அப்படியே டெம்பரேச்சர் எல்லாமே மாறுது. ஜப்பானில் சுனாமி வருது, ஈரான் ஈராக் அந்த நிறைய வந்து சேஞ்சஸ் ஆகுது. அந்த பெர்மனன்ட் இன்ஃப்ரண்ட் ஆஃப் எம்எஸ் பில்டிங், அந்த கேட் ஐஏஎஸ் ஒரு சில அஃபிஷியல்ஸ்லாம் தங்கியிருக்க ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதசாரிகள் நடப்பாதை இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நிறைய ஃப்ளோட்ஸ் வந்து நிறைய இடத்துல குண்டும் குழியுமாக இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் ஆல் ஆஃப் சிட்டிஸ் எல்லாமே வந்து அந்த ஆலங்கட்டினால நிறைய இடத்துல வந்து தியேட்டர்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நிறைய இடத்துல வந்து நாம் அந்த கட் அவுட்ஸு, டிஜிட்டல் பேனல்ஸு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வைக்க விடான்னு எவ்வளோ சொன்னாலுமே பட் ஆனால் வந்து நம்ம ஆளுங்க வந்து யாருமே கேட்கறதுக்கு இல்லை. அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருக்கட்டும், சினிமா, மற்ற அதர்ஸ் எதாக இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம ஒரு மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது எதாக இருந்தாலும் வைக்கக்கூடாதுன்னா இது யாரும் கேட்கறது கிடையாது. இவ்வளோ தான் கோர்ட் கேஸ் வந்து போனாலுமே இந்த மாதிரி வந்து உயிரோடு இருக்கிறவங்க கட் அவுட்டில் டிஜிட்டல் பேனலில் படம் போடக்கூடாதுன்னு சொன்னாலுமே அதெல்லாம் அப்படி இப்படி கொண்டு வந்துடுறாங்க. பட் ஆனால் போகிற உயிர் போயிட்டு தான் இருக்குது. நம்ம இந்த உலகத்தில் மக்கள் எப்படி சர்வை பண்ணுறாங்களோ அதேமாதிரி நம்ம சர்வை பண்ணிட்டு போகிற வேண்டியதான். பிரசன்னா தியேட்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பெங்களூரு கூட மெகதி ரோட்டில். இதில் விஸ்வரந்தன் அப்படிங்கிற ஒரு கட் அவுட் வந்து அப்படியே சாஞ்சிருக்கு. ஓகே, ஒரு சில விபத்துலாம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயில்ஸ் எதாவது கிடைச்சா நான் கண்டிப்பாக போடுறேன். அது மட்டும் இல்லாமல் மழை நேரத்தில் அந்த கார் வந்துட்டு ஒரு எவ்வளோ ஒரு 50 வருஷம் மரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 50 மரம் அப்படியே காரில் அப்படியே அந்த வெயிட்டை அப்படியே போயிருக்குது. நீங்களும் போயிருக்கும்போது மரம் இருந்தாலே உங்களுக்கு ஆஹா நம்ம மேலே போகிறோம் அப்படின்னு நம்ம உங்கள் நாட்டு போகும். அவ்வளோ ஆலங்கட்டி மழை பெஞ்சு பெரிய அளவில் டேமேஜ் வந்து உண்டு பண்ணியிருக்கு. ஓகேவா? பெல்டம் ரோடு ஆப்போசிட் ராமகிருஷ்ணா பங்கடி பெங்களூர் அந்த இடத்துல வந்து அந்த மரம் விழுந்து பெரிய அளவில் டிராஃபிக் ஜாமே வந்து வந்திருக்கு. அது மட்டும் ஏன்னா பெங்களூரும் சரி சென்னையும் சரி மேக்ஸிமம் வந்து ஒரு சின்ன ஒரு டிராஃபிக் ஜாம் ஆனாலே கிட்டத்தட்ட ஒரு இப்படிங்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு அவ்வளோ க்ரௌட் வந்து உருவாகும். ஓகேவா? அந்த மாதிரி நிறைய டிராஃபிக் ஜாம்லாம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மெடிக்கல் காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பெங்களூர் அந்த போரிங் ஆஃப் லேடி கோசன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுவர் இருக்கும்ல, வேலைச்சேரியில் கூட கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கிடைச்சிது. ஓகே, வேலைச்சேரியில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்போது இட்ஸ் வெல் கொலாப்ஸ்டு. அந்த செவரு மட்டும் அப்படியே விழுந்து கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்டவங்க உயிரிழந்ததாக சொல்கிறாங்க. இப்போது போக நமக்கு வந்து அந்த அப்டேட்டு கண்டிப்பாக கிடைக்கும் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ அந்த ஆலங்கட்டி மழை அதை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ நடந்திருக்குங்கும்போது ஏன் மழை வந்து இந்த ஃப்ளோட்ஸ் அப்படியே நிற்கிது அப்படிங்கிறது இந்த வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாமல் நான் சிந்திக்கிறதா சொல்கிறேன். என்ன அப்படின்னா இப்போது சென்னையை பாருங்கள், எங்கேயாவது மணலை பார்க்க முடியுதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். மணலை பார்க்க முடியுதா? ஏதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒழுங்காக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் கொடுப்பேன். நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்ல வரலைங்க. அந்த ஃபெசிலிட்டிஸை விட ஒரு இடத்துல இப்போது நீங்கள் ஊரில் இருக்கீங்க அப்படின்னா மழை பெய்யுது அப்படின்னா தண்ணி அப்படியே ஃப்ளோ ஆகி ஒரு குட்டைக்கோ ஏரிக்கோ போயிடும். பட் ஆனால் வந்து சென்னை, பெங்களூரு, டெல்லி, மும்பை இந்த மாதிரி சிட்டிஸ் போகும்போது உங்களுக்கு கரெக்டாக ட்ரைனேஜ் சிஸ்டம் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லை கொஞ்சம் ஒரு இடத்துல ஏற்பட்டாலுமே மண்ணே கிடையாது, ஈரப்பதம் ஈர்க்கவே வாய்ப்பு இல்லை, அப்படியே ரோட்டில் தான் நிற்கும். இதுதான் மேஜர் ஃபேக்டர்ஸு. மேபி இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் பெரிய சிட்டிஸில் கரெக்டாக கொண்டு போனால் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இதை நான் வந்து வீடியோ வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரல. கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் படிச்சுட்டு வேலைக்கு போகலாம். மேபி வந்து அந்த அதிகாரி ஆகும்போது மேபி ஒரு சில பேர் ஒரு 10 பேர் பார்க்குறீங்க, ஒரு 5 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 2 பேராவது இதில் ஏதாவது கொஞ்சம் கேர் எடுத்து செய்வீங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு நல்ல எண்ணத்தில் வீடியோ போடுறோம். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உள்ள வந்து பார்க்கலாம். அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப பாவம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ஃப்ளோர்ஸ் அப்படி நிற்கிது பெங்களூரில். ஓகேவா? வேறு ஏதாவது நமக்கு அப்டேட் கிடைச்சா நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா?